இந்த வீடியோல உலகின் உயரமான தேரோட்ட காட்சிகளை பார்க்கலாம். கும்பகோணம் சாரங்கபாணி கோவில் சித்திரை தேர் தான் இந்த உலகத்திலே மிகப்பெரிய தேர். இந்த தேருக்கு முன் கட்டப்பட்டிருக்க இந்த குதிரையோட உயரமே மிக பிரம்மாண்டமானது. கிட்டத்தட்ட 10 அடிக்கும் மேல் இந்த குதிரையோட உயரம். தேரோட உயரம் மட்டும் 110 அடி. தேரோட எடை 500 டன். இந்த தேரோட உயரத்தை பார்க்கணும் அப்படின்னா அந்த கோவில் கோபுரமும் அதை தாண்டி எவ்வளவு உயரமா அந்த தேர் இருக்குன்றத பார்த்தாலே நமக்கு தெரியும். இவ்வளவு பிரம்மாண்டமான ஒரு தேரை கிட்டத்தட்ட 45 நாட்களுக்கு மேலாக கட்டுமான பணிகளை செஞ்சு இன்னைக்கு தேரோட்டம் சிறப்பா நடந்தது. இந்த தேரோட்டம் நடந்த நாள் 30 ஏப்ரல் 2026 காலை 8:30 மணி போல தொடங்கிய இந்த தேரோட்டம் மாலை 6 மணிக்கு நிறைவடைகிறது. நிறைய பேர் உங்களுக்கு சந்தேகம் இருக்கலாம், பெங்களூர் பகுதிகளில் 200 அடிக்கு மேலும் கூட தேர் ஓடுது, அதுதான் உயரமான தேர் அப்படின்ற சந்தேகம் எல்லாருக்குமே இருக்கலாம். ஆனா அது தேர் கிடையாது, சப்பரம். சப்பரங்கள் எளிதா 200 அடிக்கு கூட கட்டலாம். ஆனா தேர் 100 அடிக்கு கட்டுறதே மிகப்பெரிய இலக்கு. தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் சரி, இந்தியாவை பொறுத்த வரைக்கும் சரி, 100 அடிக்கு மேல் கட்டப்படுற ஒரே தேர் இந்த கும்பகோணம் சாரங்கபாணி கோவில் தேர் தான். சித்திரை வெயிலையும் பொருட்படுத்தாமல் இந்த சித்திரை தேரை வடம் பிடித்து இழுக்க பல்லாயிரக்கணக்கான மக்கள் கும்பகோணம் வீதிகளில் குவிந்திருந்தனர். ஒரு தேர் ஓடுதுன்னா அது தடம் பதிக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த சித்திரை தேர் எப்படி தடம் பதித்து இருக்கு அப்படின்றத இந்த வீடியோல நீங்க பாக்குறீங்க. ஒரு 500 டன் எடை கொண்ட தேர் வெறும் 4 சக்கரங்கள்ல செல்லும் போது கண்டிப்பா எவ்வளவு தரமான சாலைகளா இருந்தாலும் நிச்சயம் சேதமடையும். தஞ்சாவூர் மாவட்ட நிர்வாகத்தின் மீது கும்பகோணம் மக்கள் ஒரு பெரும் குற்றச்சாட்டும் வைக்கிறாங்க. இவ்வளவு சிறப்பான ஒரு தேரோட்டத்திற்கு உள்ளூர் விடுமுறை அறிவிக்கப்படலங்கிறது மிகப்பெரிய குறையா இருக்கு. எப்பொழுதும் தஞ்சாவூருக்கு மட்டுமே முக்கியத்துவம் தந்து கும்பகோணம் பகுதி நிகழ்ச்சிகள், திருவிழாக்களுக்கு எதுவுமே முக்கியத்துவம் தரதில்லைன்ற குற்றச்சாட்டு வெகு நாட்களா இருக்கு.